ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கான எடிட்டோரியல் இருக்கும்ல, டிசம்பர் 23யோட எடிட்டோரியல் இன்ஸ்டாபன்ஸ் மேம் போட்டாங்க. அதுலேருந்து 10 வெக்காபுலரிஸ் வந்து வித் தமிழ் மீனிங்கோட நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். எனக்கு இந்த வீடியோ நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஜூப்பர்டைஸ் அப்படின்னா என்னன்னா டேமேஜ்ல மாதிரி இதுல டேஞ்சர்ல இருக்கிறது, ரிஸ்க்ல இருக்கிறது அப்படின்றது அர்த்தம். அப்படி நம்ம ஏதாவது ஒரு இப்போ ஜியோ ஜியோ யூஸ் பண்ணா டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 அந்த மாதிரி ஓகேங்களா, சும்மா வச்சுக்கோங்க. ஜியோ ஃபோன் நான் சிம் யூஸ் பண்ணா டேஞ்சர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஜியோ ப்ரடைஸ் அப்படின்னா வந்து டேஞ்சர்ல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. கின் அப்படின்னா எப்படி இருக்கிறது, நம்ம வந்து ஜாலியா இருக்கிறது, அப்படி ஈகரா இருக்கிறது, ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு மாதிரி ஈகரா இருக்கிறது அந்த மாதிரி. அப்புறம் வந்து இப்போ இதுக்கு ஆப்போசிட்டா என்ன சொல்லலாம்னா போரிங் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கின் அப்படிங்கிறது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். அப்புறம் வந்து லெமெண்ட் அப்படின்னா வந்து நான் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன். லெமெண்ட் அப்படின்னா வந்து இப்படி நம்மளோட கஷ்டத்தை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம்ல, அப்படி சொல்றது. டு எக்ஸ்பிரஸ் ஜாரோ அப்படின்னு சொல்லலாம். நம்ம எப்ப பார்த்தாலும் நம்மளோட கஷ்டத்தை ஏதோ ஒன்று வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை அம்மா கிட்ட அப்படிலாம் நம்ம சொல்லிப்போம்ல, அது எல்லாமே வந்து லெமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வகையான வேர்ப் தான். அப்புறம் வந்து மொரோஸ் அப்படின்னா வந்து பேட் டெம்பர் இல்லைன்னா க்ளூமி அப்படி சொல்லலாம். பேட் டெம்பர்னா அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் உருன்னு இருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அதை வந்து இது மொரோஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரோஸ்னா வந்து நல்லா அழகா தானே இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி மொரோஸ் முள்ளு முள்ளா இருக்கு, அதனால வந்து அது நல்லா இல்லை, பேக் டெம்பர் அப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நெஃபியூரஸ் அப்படின்னா வந்து ஓயூஎஸ் வந்து முடிஞ்சுனாவே வந்து அது அட்ஜெக்டிவ். நெஃபியூரஸ் அப்படின்னா வந்து ரொம்ப வில்லனிசமா யோசிக்கிறது, இல்லைன்னா ஈவலா ஏதாவது ஒண்ணு பண்றது. இந்த நேம் வந்து யூடியூப்ல அடிச்சதுமே வந்து இவங்க இருக்காங்களா, பிரியங்கா சோப்ரா வந்து அவங்களும் இன்னொருத்தவங்க அவரோட பேர் மறந்துருச்சு, அவங்க இன்டர்வியூல எதை சொல்லுவாங்க, அவர் வந்து சொல்லுவாரு நெஃபியூரஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வில்லனிசமா ஏதாவது யோசிக்கிறது அந்த மாதிரி. ஓகேங்களா. அப்புறம் வந்து அப்சர்வேட் அப்படின்னா OBSO. அப்புறம் வந்து எல்இடி லேட் அப்படின்னு பிரிப்போமா இது நம்ம. எல்இடினா வந்து என்ன, லேட் அப்புறம் வந்து ரொம்ப பழமையான அந்த மாதிரி, அதனால வந்து ஆன்டிக் அப்படின்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஓல்டா இருக்க மாதிரி. இதுக்கு ஆப்போசிட்டா நம்ம என்ன சொல்லலாம், இப்போ கரண்ட்ல நடக்கிறது மாடர்ன் அந்த மாதிரி சொல்லலாம். பிளசைட் அப்படின்னா வந்து பீஸ். பிளசைட் அப்படின்னா பீஸ், நம்ம எப்பவுமே அமைதியா இருக்கிறது, காம் அந்த மாதிரி பிளசைட். கியூண்ட் எசென்ஷியல் அப்படின்னா வந்து இப்போ எப்படி சொல்றது, மோஸ்ட் பெர்ஃபெக்டா இருக்கிற ஒன்றத்தை வந்து எக்ஸாம்பிளா சொல்றது. அப்புறம் டிபிக்கல் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி. அதுக்கு வந்து நம்ம தாஜ்மஹால் வந்து ஒரு ஞாபகமா வச்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரிட்டரேட்னா ரீஇட்டரேட் அப்படின்னு பிரிப்போமா. ரீனாவே வந்து என்ன மீனிங்னா திரும்ப திரும்ப நடக்கிறது, அதனால வந்து ரிட்டரேட் அப்படின்னா அது வந்து வேர்ப், அது வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கிறது அந்த மாதிரி. அப்புறம் வந்து ஸ்க்ரூபியூலஸ் அப்படின்னா வந்து ஓயூஎஸ் முடிஞ்சிச்சுன்னா அட்ஜெக்டிவ். ஸ்க்ரூபியூலஸ் அப்படின்னா ஏதாவது வந்து ஒன்று டூயிங் எவ்ரிதிங் கரெக்ட்லி, ஏதாவது வந்து ஒன்று பண்றாங்கன்னா அது கரெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்கல்ல, அதுதான் வந்து ஸ்க்ரூபியூலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அட்ஜெக்டிவ். ஓயூஎஸ்ல முடிஞ்சிச்சுன்னா அது வந்து அட்ஜெக்டிவ். ஓகே, அதான் இந்த 10 வேக்கப்ஸும். உங்களுக்கு இது புரிஞ்சிச்சா இல்லை இன்னும் ஏதாவது பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணலாமா அப்படிங்கிறதே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.